ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளராக இருந்த வியாசர்பாடியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் நேற்று கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறையிலிருந்து திட்டம் தீட்டினாரா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதேபோன்று அஸ்வத்தாமனை வழக்கறிஞர் அருள் மற்றும் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் ஆகியோர் நேரில் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. வழக்கறிஞர் அருள் பலமுறை அஸ்வத்தாமனிடம் தொலைபேசியில் பேசியதையும் கண்டுபிடித்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அஸ்வத்தாமனிடம் பண உதவி கேட்டதாக அருள் வாக்குமூலம் அளித்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது 6 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்துள்ளார். ஓய்வு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வினேஷ் போகத் மல்யுத்த போட்டி தன்னை வென்றுவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தனது தாயின் கனவு, தனது தைரியம் என அனைத்தும் உடைந்து விட்டதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் தெரிவித்துள்ளார். இனி போராட தன்னிடம் மேலும் பலம் இல்லை என்றும் 2001 முதல் 2024 வரையிலான மல்யுத்த போட்டிகளுக்கு குட் பை எனவும் வினேஷ் போகத் பதிவிட்டுள்ளார். எப்போதும் உங்கள் அனைவருக்கும் கடன்பட்டிருப்பதாகவும் தன்னை மன்னித்து விடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் இந்திய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்த பின்னர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மல்யுத்த களத்தில் மட்டுமின்றி களத்திற்கு வெளியேயும் பல தடைகளை சந்தித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கே பல கட்ட சவால்களை அவர் எதிர்கொண்டார். ஒலிம்பிக் பதக்கம் என்பது ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் வாழ்நாள் கனவு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தனது கனவை நனவாக்க வேண்டும் என்று களமாடிய பன்னாட்டு வீராங்கனைகளில் இந்தியாவின் வினேஷ் போகத்தும் ஒருவர். பாரிஸ் களம் அவருக்கு அவ்வளவு எளிதில் கிட்டவில்லை. காயம், எடை பிரச்சனை என அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாஜக முன்னாள் எம்பியும் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவருமான பிரிஜ் பூஷனுக்கு எதிராக போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்களில் வினேஷ் போகத்தும் ஒருவர். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் ஆகியோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆசிய விளையாட்டு மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் இந்திய வீரர் வீராங்கனைகள் ஸ்வீடனுக்கு பயிற்சிக்கு செல்ல ஆயத்தமாக இருந்தனர். ஆனால் பிரிஜ் பூஷனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய கோரி பயிற்சிக்கு வினேஷ் போக மறுத்து ஜந்தர் மந்தர் போராட்ட களத்திற்கு திரும்பினார். சென்ற ஆண்டு மே மாதம் நாட்டின் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்ட நாளில் பிரிஜ் பூஷன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் பேரணி நடத்தினர். அதில் பங்கேற்றதாக வினேஷ் போகத் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. வீரர்களின் 40 நாட்கள் தொடர் போராட்டத்திற்கு பின் பிரிஜ் பூஷனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் வீதியில் நடத்திய போராட்டத்தை கைவிட்டு இனி நீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடுவோம் என வினேஷ் போகத் உள்ளிட்டோர் அறிவித்தனர். போராட்டத்தை முடித்துக் கொண்டு மல்யுத்த களத்திற்கு ஆயத்தமான வினேஷ் போகத்திற்கு பயிற்சியின் போது முழங்காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து விலகினார்.
கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் பயிற்சிக்கு திரும்பிய வினேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதுடன் நிச்சயம் பதக்கமும் வெல்வேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அண்மை காலமாக 53 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற அவரின் எடை அதிகரித்து விட்டதால் கடந்த பிப்ரவரியில் 55 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்டு தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார். இதற்கிடையே இந்தியா சார்பில் மற்றொரு வீராங்கனையான அன்டிம் பாங்கல் 53 கிலோ எடை பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். 53 கிலோ எடை பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் தன்னை அனுப்பாமல் தடுக்க முயற்சி நடக்கலாம் என்பதை முன்கூட்டியே அறிந்த வினேஷ் போகத் 50 கிலோ எடை பிரிவில் தகுதி பெறும் வகையில் கடும் பயிற்சிக்கு பின் உடல் எடையை குறைத்தார். கடந்த ஏப்ரல் மாதம் கஜகஸ்தான் வீராங்கனையை வீழ்த்தி 50 கிலோ எடை பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். 5 கிலோ எடை குறுகிய காலத்தில் குறைத்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற வினேஷ் 100 கிராம் எடை அதிகரித்து எப்படி பதக்கத்தை தவறவிட்டிருப்பார் என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் என்று கூறினார். It decided by a majority of 4:2 members to keep the policy repo rate unchanged at 6.5%. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 4.8% நிலையாக இருந்த பணவீக்கம் ஜூன் மாதத்தில் 5.1% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். For 2024-25, that is for the current year, is projected at 7.2%. 2023 பிப்ரவரி முதல் தற்போது வரை 9வது முறையாக கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீடு, வாகனங்களுக்கான கடன்களின் வட்டி உயராது. கிராம வீராங்கனை அன்டிம் பாங்கலை பாரிஸிலிருந்து வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அன்டிம் பாங்கல் தகுதி பெற்றிருந்தார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் துருக்கியின் சைனப் எட்கில் உடன் மோதிய அவர் 0-10 என்ற கணக்கில் படுதோல்வி அடைந்தார். இந்நிலையில் அன்டிம் பாங்கல் தனக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை தன்னுடைய சகோதரியிடம் கொடுத்து ஒலிம்பிக் கிராமத்திற்குள் சென்று உடைமைகளை எடுத்து வருமாறு கூறியதாக தெரிகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்திற்குள் சென்ற அன்டிம் பாங்கலின் சகோதரியை அங்கிருந்த பாதுகாவலர்கள் கைது செய்தனர். அன்டிம் பாங்கலின் அடையாள அட்டையுடன் அவருடைய சகோதரி ஒலிம்பிக் கிராமத்திற்குள் சென்றது சர்ச்சையானது. இதையடுத்து பாரிஸில் இருந்து அன்டிம் பாங்கலும் அவருடைய சகோதரியும் வெளியேற்றப்பட உள்ளனர்.